ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th நியூ புக்கில் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அதில் இந்த பாக்ஸ் கண்டென்ட் தான் தென் திராவிடம், நடுத்திராவிடம், வட திராவிடம், இந்த பாக்ஸில் இருக்கிற மொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் தென் திராவிடம், வட திராவிடம் மட்டும் பார்த்தா போதும். நடுத்திராவிடம் இந்த ரெண்டை வச்சே ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஃபஸ்ட்டு தென் திராவிடம் பார்ப்போம். தமிழ், மலையாளம், கன்னடம் இது மூணுமே சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் நமக்கு தெரியும். அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தெலுங்கு மட்டும் நடுத்திராவிடத்துக்கு போயிடும். சரிங்களா? அடுத்து மீதி இருக்கிறது குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இருக்குங்களா? இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். கொடகு மலை காட்டுக்குள்ளே துளுவறதுக்கு போனப்போ காடே ஒரு இருளாக இருந்துச்சான். இருளாக இருந்த காட்டுக்குள்ளே நிறைய குரங்கா இருந்துச்சான். குரகாவை குரங்கான்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இருளாக இருந்ததால் குரங்கு வந்து கடிச்சிருச்சு. குரங்கு கடித்ததால் வழி தாங்க முடியாமல் கோத்தா, தோடான்னு கெட்ட வார்த்தையில் திட்டான். மறுபடியும் சொல்கிறேன். குடகுமலை காட்டுக்குள்ளே துளுவறதுக்கு போனப்போ காடே ஒரே இருளாக இருந்துச்சான். இருளாக இருந்த காட்டுக்குள்ளே நிறைய குரங்கா இருந்துச்சான். குரகாவை குரங்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இருட்டாக இருந்தங்காட்டி குரங்கு வந்து கடித்ததால் வழி தாங்க முடியாமல் கெட்ட வார்த்தையில் கோத்தா, தோடான்னு திட்டான். சரிங்களா? கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுறோமோன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம ஒரு ஷார்ட்கட்காக தான் பார்க்க போகிறோம். அதனால பெரிய தப்புன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? இப்போது வட திராவிடம் பார்ப்போம். குரூக், மால்தோ, பிராகுயி இது நீங்களே ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். வடனா வடக்கன் ஞாபகம் வச்சுங்க. வடக்கன் குறுக்க மல்லாந்து படுத்ததால் புறா குய்யின்னு பறந்து போச்சான். வடக்கன் குறுக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்லாந்த மால்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறா குய்யின்னு பறந்து போச்சு. வடக்கன் குறுக்க மல்லாந்து படுத்ததால் புறா வந்து குய்யின்னு பறந்து போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகேங்க. நான் ஏதாச்சும் வீடியோவில் தவறு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பட்டனை தட்டி விட்ருங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா?